இந்த காணொளியை கொஞ்சம் பாருங்க, பார்த்தது பிறகு பேசலாம். நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே. காணொலியில நீதிபதி GR சுவாமிநாதன் சனாதன தர்மப்படி வாழறவங்க தப்பு செய்ய மாட்டாங்கன்னு அவ்வளவு உறுதியா சொல்றாரு. இவங்களுக்கெல்லாம் லோககுருன்னு சொல்ற காஞ்சி சங்கராச்சாரியார் பாலியல் கேஸ்ல எந்த அளவுக்கு சிக்கி ஊரே சிரிச்சுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். காஞ்சி சங்கராச்சாரியார் சனாதனவாதி இல்லையா? அடுத்தது அவரு என்ன சொல்லியிருக்கான்றத இந்த காணொலியும் கொஞ்சம் பாருங்க. அந்த கேஸ் அந்த நீதிபதி நான் ஒரு நீதிபதியாரு சொல்லக்கூடாது. இவர் கோர்ட்டுக்கு போகும்போது குடிமி வேஷ்டாடை இதோட போறத பார்த்தோன்னா அதுவே காரணமா இருது. சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல 6 மாசம் தண்டனை கொடுப்பா, இவருக்கு 18 மாசம் தண்டனை கொடுத்தா. எதுக்கு குடிமி வச்சிருக்காங்க ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார். இந்த காணொலியை பாத்தீங்களா? ஒரு நீதிபதியா இருந்து நான் இப்படி பொதுவெளியில பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுவெளியில ஒரு நீதிபதி மேல குற்றம் சுமத்துறாரு. அதாவது குடுமி வச்சிருக்கிறனால 6 மாசம் தர வேண்டிய தண்டனையை 18 மாசம் தந்தார் அந்த நீதிபதினு சொல்றாரு. இப்போ இவரோட இந்த பேச்சுக்கு அந்த நீதிபதியோ இருக்கிற மற்ற நீதிபதியோ இவர் மேல அந்த வழக்கு தொடுக்கலாம் இல்ல. இவர் வாஞ்சிநாதன் கிட்ட போயிட்டு வாஞ்சிநாதனை கூப்பிட்டுட்டு சம்மன் அனுப்புறாரு, ஏன் என்ன இந்த மாதிரி சொல்றேன்னு. இவர் மட்டும் இப்ப என்ன செஞ்சிருக்காரு? ஒரு நீதிபதி மேல குற்றம் சுமத்திருக்காரு, அதாவது குடுமியை வச்சு பாகுபாடு பார்த்திருக்காருன்னு. இப்ப இவரை என்ன செய்யலாம்? அடுத்தது இந்த காணொலியும் பாருங்க. இவர்கிட்ட சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை. இது ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்தோம், அப்பீல் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணோம். அது இந்த சாஸ்திரோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா, அந்த அப்பீல் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்ந்தது யாருன்னா என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட். சாட்சியமே இல்ல. ஒரு என்ன இந்த கேஸ் இதுக்கு எப்படியா கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டு அந்த நீதிபதி என்னோட நண்பரை இவரை விடுதலை பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன், வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சத்தியமாக நான் உணர். இந்த காணொலி பாத்தீங்களா? ஒரு சராசரி மனுஷன் சாட்சி இல்லைனா தப்பு செஞ்சவங்க தப்பிச்சுக்கலான்றத பேசலாம். ஆனா ஒரு நீதிபதியே பொதுவெளியில இப்படி பேசுறார். அதாவது இவரோட நண்பரான கிளைண்ட் தங்கச்சி கார் ஏற்றி ஒருத்தரை கொன்னுடுறாங்கன்னு இவரே சொல்றாரு. ஆனா சாட்சி இல்லாதனால இந்த வழக்கு போன இடம் நீதிபதி இவர் கூட படித்த கிளாஸ்மேட்ன்றனால இவரோட நண்பரை ரிலீஸ் பண்றாருன்னு. அதை விட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, தர்மத்தை காப்பாத்துனா, அதாவது இந்து தர்மத்தை வேத தர்மத்தை காப்பாத்துனா நம்மளை தர்மம் காப்பாத்தோன்றாரு. குடும்பி வச்சிருக்கிறதுனால 6 மாசம் தர வேண்டிய தண்டனையை 18 மாசம் தண்டனை தந்ததா ஒரு நீதிபதி மேல குற்றச்சாட்டு சொல்றாரு. இப்போ இவர் நீதிபதியா இருக்காரு, குடுமி வச்சிருக்கவங்களுக்கு, அதாவது சனாதன தர்மத்தை பாதுகாக்கிற அந்த குடுமி வச்சிருக்கவங்களுக்கு இவர் எப்படி நீதி தருவாரு? எப்படி நீதி தருவார்னா 18 மாசம் தண்டனை பெற வேண்டிய அந்த குடுமி வச்ச சனாதனத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு எந்த தண்டனையும் தராம நிரபராதின்னு சொல்லுவாருன்னு தானே மக்கள் நினைப்பாங்க.